ஹாய் வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் பேக் டு சார்ட் ஸ்டோரிஸ் பை அசுவே. ஸோ நம்ம இந்த சீரீஸில் வந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் எடுத்து ஹார்மோனிக் அனாலிசிஸ் மூலமாக இந்த ஸ்டாக் இது வரைக்கும் இருந்து எங்கே வந்திருக்கு, அடுத்து எங்கே போகுது அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டில் ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம் நம்ம, ரைட்? இந்த வரிசையில் சார்ட் ஸ்டோரிஸில் இன்னைக்கு நம்ம வந்து பேட்டா இந்தியாவுடைய ஸ்டாக் ப்ரைஸ் ஆக்ஷன் எடுத்து ஸ்டடி பண்ணி என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்த்த ஒரிசா பெங்கால் கேரியர் லிமிடெட்னுடைய ஓபிசிஎல் அதனுடைய பிரைஸ் ஆக்ஷன் என்னவா இருந்தது, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கரண்ட்ல மார்க்கெட்ல என்ன மாதிரி நடந்துட்டு இருக்குது, ஸோ அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நம்ம. இஃப் யூ வாட்ச் டில் தி எண்ட், நம்ம எடுத்த ஒரு ட்ரேட் சக்ஸஸ் ஆச்சு, அந்த ஸ்டோரியை உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ ஓபிசிஎல் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இந்த 53.05 கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஸோ இங்க கன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் வில் டேக் அ ட்ரேட் அப்படின்ற மாதிரி சொல்லுது நம்ம. கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, பட் நாட் டேக் அண்ட் ட்ரேட். ஐ எம் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் ஃபைனல் கன்ஃபர்மேஷன். ஸோ வந்து விச் ஐ ஆல்சோ ரிசீவ்ட். இந்த கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறது அப்படின்றது வந்து நம்ம கிளாஸில் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி ஈஸியாக பார்த்து ஒரு ட்ரேட் ஒரு பர்டிகுலர் லெவலில் ரிவர்ஸில் ஆகுதா இல்லைன்றது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ மெயின்வேல் இப்போ 53.05 கிட்டே வந்து கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 கிட்டத்தட்ட 10 டேஸாக வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, விச் மீன்ஸ் buyers are actually supporting the market. அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ட்ரேட் பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் தேர் நாட் ஸ்ட்ராங் இனஃப் டு புஷ் த மார்க்கெட் அப் சைட், பட் தேர் வெரி அட்லீஸ்ட் தேர் நாட் வீக் இனஃப் டு லிட் இட் கோ டவுன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து அதுதான் நடந்துட்டு இருக்கு, அதை நம்ம பார்க்கணும் நம்ம. வி ஹேவ் அ ஸ்டாப் லாஸ் அட் 51.05. ஸோ இது வரைக்கும் நம்ம இதில் என்ட்ரி இன்னும் டிஃபைன் பண்ணாமல் இருந்தோம் நம்ம. ஸோ ஐம் கோயிங் டு டிஃபைன் என்ட்ரி ஹியர். ஸோ லாஸ்ட் டே என்னுடைய க்ளோசிங் ப்ரைஸ், சாட்டர்டே ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் அந்த என்ட்ரியை நான் மார்க் பண்ணுறேங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து யூ கோயிங் டு கன்சிடர் திஸ் அஸ் அவர் என்ட்ரி ப்ரைஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ட்ராக் பண்ண போகிறோம் நம்ம, ரைட்? ஸோ இந்த வேல்யூ நம்ம என்ட்ரு பண்ணிடலாம் நம்ம இதில் 54.15. ஸோ நம்ம என்ட்ரி இஸ் லைக் 54.15. இதில் நான் வந்து ஒரு 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இது ஆக்சுவலாக பொசிஷன் சேசிங் வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. நான் வந்து இங்கே ட்ராக்கிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து இந்த மாதிரி போடுறதுங்க. ஸோ அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க நீங்கள். பொசிஷன் சேசிங் ப்ராப்பராக நீங்கள் வந்து அதுக்கு இன்னும் நான் கால்குலேஷன்ஸ் பண்ணி தான் பண்ணணும் நீங்கள். ஒரு 184 நான் வந்து 10,000 5,000 ஈச் ட்ரேட். ஒரு போர்ஷனுக்கு வந்து ஒரு டார்கெட் 57.8 டார்கெட், செகண்ட் போர்ஷனுக்கு வந்து 66.85 டார்கெட். ஸோ 2 ட்ரேட் நம்ம இங்கே வந்து இனிஷியேட் பண்ணணும் நம்ம இதில். ஸோ இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம், ரைட்? கமிங் டு பேட்டா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி தான். நம்மளுடைய ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ்லாம் நம்ம வந்து வாங்குறோம் இல்லையா, ஸோ அந்த பேட்டா கம்பெனி தான் அது. ஸோ அவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து என்ன நடந்திருக்குன்னா, in the last several years they are into the market for a very long period. So in the last several years வந்து they had given at peak ஒரு 56 times வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. கரண்ட்லி வந்துட்டு ஒரு 33 times ஆக்சுவலாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபார் தேர் இன்வெஸ்டர்ஸ், ரைட்? ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்ன நடந்திருக்கு, ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் ஒரு கரெக்ஷனில் தான் இருக்குது. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து பீக்லேருந்து ஆக்சுவலாக ஒரு ஃபால் ஆகிட்டு இருக்கு. 2264 இப்போ வந்து 1200 வந்துருக்கு. 42% ஃபாலில் இருக்குது, ரைட்? ஸோ இப்போ இந்த 42% ஃபாலோட நிற்குமா மார்க்கெட் இங்கே திரும்பன்னு கேட்டாக்கா கிடையாது. ஃப்ரம் வாட் ஐம் அப்சர்விங், த ஃபால் இஸ் கோயிங் டு கண்டினியூ. நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஈக்விட்டி ஏரியா தான் ஹேண்டில் பண்ணுறதுனால வந்து நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வியூ பண்ண போகிறோம்னா, பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த என் பேட்டர்னுடைய ரிசல்ட்டில் இருக்குது. நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கேன் என்னென்ன. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் தான் வந்து ஆக்சுவலாக மார்க்கெட் ரிவர்சல் எதிர்பார்க்குறோம் நம்ம. ஸோ விச் இஸ் இந்த ஒரு 1142 கிட்ட வந்து ஒரு ரிவர்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம், விச் மீன்ஸ் அந்த இடத்துக்கிட்ட வர வரைக்கும் வந்து பை பண்ணாமல் இருக்கிறது தான் வந்து உச்சிதம், ரைட்? ஸோ அதுக்கு மேலே பை பண்ணீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண அவ்வளோதான். இன்னும் ஃபார் வேஸ்டிங் டைம் அண்ட் மணி இஸ் ஆக்சுவலி பிரிட்டி ஹை. ஸோ அதனால் இது வரைக்கும் வந்து பை பண்ணாமல் இருக்கிறது தான் கரெக்ட். ஸோ இப்போ இங்கே பை பண்ணோம் அப்படின்னா வந்து மார்க்கெட் திரும்புமான்னு கேட்டால் தேர் இஸ் ஹை சான்ஸ், பிகாஸ் இங்கே தான் வந்து இன்னொரு பேட்டர்னுடைய கான்ஃப்ளூயன்ஸ் ஆக்சுவலாக இருக்குது. என்ன பேட்டர்ன் அது பார்த்தீங்கன்னா ஹாஃப் பேட் பேட்டர்ன். ஹாஃப் பேட் பேட்டர்ன் வந்து 0.581 to 0.618 இந்த லெவலுக்குள்ள ரிவர்ஸ் நடந்தது அப்படின்னா தட்ஸ் கால் ஹாஃப் பேட் பேட்டர்ன். ஸோ இங்கே பாருங்கள் 0.604 இருக்குது. இதை நான் வந்து உங்களுக்கு ஃபிபோனாச்சியில் கரெக்டாக கிளியராக காட்டுறேன், இதுவே பிளாட் பண்ணியிருக்கிறதுனால.
சி இந்த ரெண்டு லைன் 1187 டு 1118 இந்த ரெண்டு லெவலுக்குள்ளார வந்து நமக்கு வந்து ரிவர்சல் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் வந்து இதுதான் ஹாஃப் பேட் மாடல் லெவல்ஸ். நம்மளுடைய இந்த ரிவர்சல் பாயிண்ட் இதுக்குள்ள தான் இருக்கு. ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ ரிவர்சல் சம்வேர் அரௌண்ட் திஸ் பிட்வீன் திஸ் பாயிண்ட் 11,118க்கும் இந்த 1142 இடையில வந்து ஒரு ரிவர்சல் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நம்ம, ரைட்? ஸோ இப்போ இந்த ட்ரேட்ல என்ன பண்ண போறேன், இந்த ஸ்டடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிளேஸ் அ அலர்ட். இந்த அலர்ட் நான் வந்து இங்கே பிளேஸ் பண்ணிட்டேன். நான் பிளேஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம வந்து லேபிளும் பண்ண போகிறோம். லேபிள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பொட்டன்ஷியல் பை வாட்ச் ஃபார் ரிவர்சல்ஸ் போட்டு வைக்க போகிறோம் நமக்கு. ஸோ எப்போ நமக்கு இந்த ப்ரைஸ் கிட்ட வருதோ அப்போ நமக்கு வந்து அலர்ட் த்ரோ பண்ணோம். ஸோ அந்த வர அலர்ட் நம்ம வந்து நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டியில் குரூப்பில் நம்மளுடைய ஆட் பண்ணிடணும் அங்கே. ஸோ அங்கே வரும்போது நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகிடுவோம் நம்ம. ஸோ ஸ்டார்ட் லுக்கிங் அட் ஃபார் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இதுதான் மக்களே இன்னைக்கு வந்து இந்த இதில் நான் பண்ணியிருக்க அனாலிசிஸ் இது. ஸோ இந்த ப்ரைஸ் லெவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய ட்ராக்கரில் இப்போ கையோடு நான் அப்டேட் பண்ணிட்டு வரேன், ரைட்? ஸோ இன்னைக்கு டேட் என்ன, பேட்டா ஐஎன்டி, பேட்டா இந்தியா, யா 9,000 rupees இன்வெஸ்ட் பண்ண போகிறதுனால ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஒருவேளை இங்கே பையிங் நடக்குது அப்படின்னா I'll keep a stop loss below this point. இந்த 1080 கிட்ட நான் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் போடுறேன். பட் பையிங் நம்ம இங்கேயே பண்ண போகிறது இல்லை, கரெக்டாக? ஸோ வந்து 1142 தான் போட்டிருக்கேன். ஓகே ஃபைன், 1142 தான் போட்டிருக்கேன். ஃபிகரை தான் நம்ம வந்து பார்ப்போம். நம்ம டார்கெட்டு, எஸ் தட்ஸ் வெரி குட் கொஷின். டார்கெட் கீப்பிங் இஸ் வெரி சிம்பிள். டார்கெட் வில் பி 2052. செகண்ட் டார்கெட்டு. ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம எங்கே வைக்க போகிறோம், முன்னாடி நம்ம இங்கே வந்து இது பண்ண போகிறோன்றது வந்து அடுத்தடுத்த வீடியோ நான் சொல்கிறேன் நான். ஸோ ஸ்டே டியூன். பாசிவே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே வந்து டெலிகிராம் டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே டெலிகிராம் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெயிட் வீடியோ முடிஞ்சுன்னு நினச்சி போயிடாதீங்க. ஐ டோல்ட் யூ தட் ஐ வில் டெல் யூ சக்ஸஸ் ஸ்டோரி. ரெண்டு விஷயம் நான் ரெண்டு சக்ஸஸ் ஸ்டோரி நான் ஆக்சுவலாக ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா வந்து எஃப்எஸ்எல்ல நம்ம பண்ணியிருந்த ஒரு அனாலிசிஸ் வந்து டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் முன்னாடி நான். ஸோ அது வந்து ஆக்சுவலாக டார்கெட் விட்டு அடிச்சது, ரைட்? எஃப்எஸ்எல் டெய்லி டைம்ல பார்த்தோன்னா சி இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம இது கீழே பிடிச்சா ஸ்டாப் லாஸ் பிளான் பண்ணியிருந்தோம். டார்கெட் 1 ஹிட் ஆகிடுச்சு, டார்கெட் 2 நோக்கி போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக, ரைட்? என்ட்ரி மாதிரி இது பழைய எதிர்ப்பு என்ட்ரி இது. இந்த டீட்டெயில் நம்ம வந்து இங்கே ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தோம். சார்ட் ஸ்டோரிஸில் எஃப்எஸ்எல் வந்து இங்கே ஷேர் பண்ணலாம். ப்ரீவியஸ் டே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் 189.4க்கு வந்து ஒரு என்ட்ரி போட்டிருந்தோம். ஸ்டாப் லாஸ் 178.15 அண்ட் டார்கெட் 1 வாஸ் 199.15. இது அப்படியே நம்ம சார்ட் பண்ணி பார்ப்போமா? அதே லெவல்ஸ் தான் இருக்குங்க. டார்கெட் 1 அடிச்சிருச்சு. பட் இது வந்து எனக்கு ஒரு வகையில் சந்தோஷம் கொடுக்குது அப்படின்னா, எனக்கு டபுள் சந்தோஷம் கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, மை ஸ்டூடெண்ட்ஸ் அனாலிசிஸ் ஹேட் பிகம் வெரி குட் சக்ஸஸ்ஃபுல். இது வந்து என் ஸ்டூடெண்ட் வந்து பண்ண ஒரு அனாலிசிஸ், அது வந்து ஆக்சுவலாக சக்ஸஸ் ஆகிருக்கிறது. என்னன்னா கென்ரா பேங்க்ல இது வந்து ஸ்பிளிட்டுக்கு முன்னாடி 500 சம்திங்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்த போது வந்து ஷி ஷேர்ட் அன் அனாலிசிஸ். நம்மளுடைய அசைன்மெண்ட்ஸ் இதில் ஏப்ரல் மந்த் பேட்ச்ல அசைன்மெண்ட்ஸ் அவங்க வந்து பண்ண வேண்டியிருந்தது. அந்த அசைன்மெண்ட்ல ஒரு போர்ஷனாக வந்து 3 டே சேலஞ்சோட கம்ப்ளீஷனில் வந்து டிட் அசைன்மெண்ட். ஸோ அந்த அசைன்மெண்ட்ல வந்து இந்த கென்ரா பேங்க்ல ஒரு சைஃபர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த அனாலிசிஸ் நான் வந்து இந்த பாசிவ் வே கம்யூனிட்டியில் சார்ட் ஸ்டோரி குரூப்பில் வந்துட்டு நான் ஆக்சுவலாக ஷேர் பண்ணிக்கிறேன். இதனோட ஸ்டூடெண்ட் அனாலிசிஸ் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நம்ம அப்படின்றத சொல்லியே தான் நான் ஷேர் பண்ணேன் மே 10th அன்னைக்கு. ஸோ இது என்னவாச்சு அப்படின்னா, ஒரு டயத்தில் வந்து ஸ்டாப் லாஸ் கிட்டலாம் வந்து ஃபிடில் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்துட்டு ஃபைனலி இட் ஹிட் டார்கெட். எஸ், செகண்ட் டார்கெட் வந்து 598.5. அந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு வந்து ஆக்சுவலாக ஹிட் ஆயிடுச்சு. 120.25 தான் 119 வந்து ஆக்சுவலாக டார்கெட்டாக இருக்கணும். நமக்கு வந்து 120.25 வந்து நமக்கு அடிச்சுது. T1 வாஸ் 115. T1க்கு மேலே தான் ஒரு நாள் ட்ரேடே ஆச்சு. T2 வந்துட்டு 119.7.
T1 T2 க்ளோசிங் வந்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இது T2 ஹை வந்து பார்த்தீங்கன்னா 120.35 ஹை வந்து 120.35. ஸோ வந்து நம்ம 10 டார்கெட் கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு செம்மையான ஒரு ட்ரேட் இருந்தது. ஸோ மே 10th அன்னைக்கு இந்த ட்ரேட் டிஸ்கஸ் பண்ண நினைக்கிறேன். மே 10th அன்னைக்கு 10th டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 10% நியர்லி ஒரு 10%, 9% எத்தனை நாளில் டார்கெட் அடிச்சுது அப்படின்னா 4 பார் 6 டேஸில் ஆக்சுவலாக டார்கெட் அடிச்சிருச்சு. நல்ல ஒரு ட்ரேட் ஆக்சுவலாக. ரிஸ்க் ரிவார்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி குட் ரிஸ்க் ரிவார்டு. எனக்கு டார்கெட் இங்கே போய் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறனா கூட வந்து காட் 1:3 1:3.14 ரிஸ்க் ரிவார்டு ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் சக்ஸஸ் ஸ்டோரி வித் யூ ஆல். ஸோ இப்போ நீங்களும் அதை பற்றிலாம் கற்றுக்கிட்டு பண்ண நினச்சிங்க அப்படின்னா நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி போவீங்க. இட்ஸ் ஃப்ரீ கம்யூனிட்டி தான். யூ கேன் லேர்ன். ஐம் ஷேரிங் வாட் எவர் ஐ நோ தேர். யூ கேன் லேர்ன் வித் மீ, ரைட்? ஸோ எஸ், நவ் த வீடியோஸ் கம் டு அன் எண்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அன்டில் திஸ் எண்ட். ஸோ நீ அடுத்த ஒரு வீடியோ நம்ம வந்து சந்திக்கலாம். நாளைக்கு ஒரு சார்ட் ஸ்டோரி நம்ம வந்து சந்திக்கலாம். ஸோ அன்டில் தென் திஸ் இஸ் முத்துகிஷோர் சைனிங் ஆஃப். பை.